யோகி மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும் இப்போ அவசரத்துக்கு. ஏன்னா விஜய் சார் நல்லா கேட்டுக்குங்க, கோவையில் 10 வயசு சிறுமி கொலை பண்ணிட்டாங்க. அதாவது கெடுத்து, அதாவது இது பண்ணி. அப்போ சிசிடிவி கேமரா கரெக்டாக இருக்குது, குற்றவாளி பிடிச்சதும் கரெக்டாக இருக்குது. இனி அவனை கொண்டு போய் அந்த கோர்ட்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படி உத்தரப்பிரதேசில் 18,000 என்கவுண்டர் ஆகிருக்குதோ அதே மாதிரி ஒரு என்கவுண்டர் நடக்கணும். அப்போ தான் அடுத்தவன் ஒரு பெண் பிள்ளையை தொடறதுக்கு பயப்படுவான். இங்கே எல்லாருமே என்ன வேணால் பேசலாம். அதே மாதிரி திருச்சி கோயிலுக்கு முன்னாடி, சமயபுரம் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களையும் சிசிடிவி கேமரா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு பின்னால் அவங்களை எதுக்கு கோர்ட்டில் ஜெயிலுன்னு போய் அரசாங்க செலவில் அவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி திரும்பி கோர்ட்லேருந்து கொண்டு போய் ஜெயிலுக்கு வச்சு எதுக்கு இவ்வளோ பாடு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கஞ்சா கடத்துறாதுங்க. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுது. நீங்கள் டாஸ்மார்க்கு 717 கடையை தனியாக மாற்றினீங்க, எல்லாமே சரி. ஆனால் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல இன்னுமே. இது என்னன்னா, இது காவல்துறைக்கு தெரியாமையும் இல்லை, தெரிஞ்சும் இல்லை. அதான் தெரியும் ஆனால் தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் போயிட்டுருக்குது நம்ம தமிழகம். முதல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம், இந்த போதை, அந்த இதெல்லாம் தாசி இருக்குதுன்னு சொல்லி தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நீங்கள் 20 நாள் இருக்குது, 20 நாளில் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் கையில் போலீஸ் இருக்குது, உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இந்நேரம் எந்த ஒரு கஞ்சா வியாபாரியோ போதைப்பொருள் வியாபாரியோ தப்பிக்கவே முடியாது. ஆனால் அதை நம்ம செய்ய மறந்துட்டோம். இரண்டாவது, நீங்கள் இந்த காங்கிரஸை கூட்டணியில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதே காங்கிரஸ் மேகதாதுல அணைகட்டுறங்குது. ஆனால் நீங்கள் போகிறது யாருக்கிட்ட? நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் அதே ராகுல் காந்தி கிட்ட, அந்த பப்பு பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த பப்பு பையன் என்ன ரீசன் எடுப்பாருன்னு நீங்கள் ஒரு புரிஞ்சுருக்கலாமில்ல தமிழ்நாட்டுக்கு. அப்போ தமிழ்நாடுக்கு தேவையில்லாத ஒரு காங்கிரஸை, அதாவது நம்ம இலங்கை தமிழர்களை கொலை செய்த துரோகி காங்கிரஸ், அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்க. ரெண்டாவது, தமிழகத்தில் டெல்டா விவசாயிகளுக்கு வர வேண்டிய தண்ணியை தர விடாமல் அதை பண்ணுறதுக்கு மேகதாது அணை கட்டுறேன், அந்த அணை கட்டுறேன்னு ரொம்ப போராடிட்டு இருக்கிற அந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருங்கிறத சொல்லணும். அதை விட்டு போட்டு நீங்கள் போய் மோடிக்கு லெட்டர் என்ன பண்ணுவீங்க? அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு இவன் என்ன சொல்கிறது? யார்? இந்த கர்நாடகாக்காரன் என்ன சொல்கிறது? இல்லை இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறது? அவனுக்கு சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. தமிழகனை இழிச்சவாயம் பண்ணுறானுங்க அவனுங்க என்ன. ஆனால் மோடிஜி கரெக்டாக இருக்காரு. தமிழ்நாடுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது மேகதாது அணையெல்லாம் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்லவருடைய ஆட்சியை தமிழகத்தில் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ நம்ம பிஜேபி தொண்டர்களெல்லாம் நம்ம பண்ணுவோம். நிர்வாகிகளை பற்றி நான் கவலையே படல, அவங்கள நான் பேசவும் இல்லை. ஏன்னா பேசி எதுக்கு வம்பு? அதனால் நம்ம உழைப்போம், பாஜகவுக்கு உழைத்து கொண்டே இருப்போம். நடப்பது நடக்கட்டும். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.